மோஸ்டா டிராவல் பண்ற பர்சன்ஸ் அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் மோஷன் சிக்னஸ். நிறைய பேருக்கு கார், பஸ்ல டிராவல் பண்றோம்னாலே வாந்தி, தலைச்சுற்றல், தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரும். இது மலை ஏறும்போது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதுக்கு நம்ம கண்கள் மற்றும் காதுகள்ல இருந்து மூளைக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் தான் காரணம். உதாரணத்துக்கு நம்ம நடக்கும்போது நம்ம கண்கள்ல இருந்து நம்ம நடந்துட்டு தான் இருக்கும், அதாவது நம்ம பாடி வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குன்ற சிக்னல்ஸ் நம்ம மூளைக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அதே மாதிரி நம்ம காதுல இருக்க வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் நம்ம பாடி நடந்துட்டு தான் இருக்கா இல்ல வந்து ஸ்டாக்னண்டா இருக்கான்ற விஷயத்த சென்ஸ் பண்ணி நம்ம மூளைக்கு சிக்னல்ஸ் அனுப்புது. இந்த ரெண்டு சிக்னல்ஸும் ப்ராப்பரா பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்போது தான் நம்மளால நேரா நடக்க முடியுது. கார், பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது க்ளோஸ் ஆப்ஜெக்ட்ஸை நீங்க பார்த்துட்டு போனாலோ இல்ல புக்ஸ் படிச்சுட்டு போனாலோ இல்ல போன் பார்த்துட்டு போனாலோ உங்க பாடி மூவ் ஆகாத மாதிரி உங்க கண்கள்ல இருந்து பிரெயினுக்கு சிக்னல் போகும். ஆனா நம்ம காதுல இருக்கிற வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் நம்ம பாடி மூவ் ஆகிட்டு தான் இருக்குன்ற சிக்னலை பிரெயினுக்கு அனுப்புது. இதனால நம்ம பிரெயினுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்துருது. அதாவது நம்ம பாடி நின்னுட்டு தான் இருக்கா இல்ல மோஷன்ல மூவ் ஆகிட்டு தான் இருக்கான்றதே அதுக்கு தெரியல. மோஸ்ட்லி இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் ஸ்டேட் பிரெயினுக்கு எப்ப வரும்னா ஏதாவது ஒரு ட்ரக் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கும் போதோ இல்ல டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் சாப்பிடும் போது தான். இதனால நம்ம பிரெயின் செரிமானத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வாந்தி, தலைச்சுற்றல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதனாலதான் டிராவல் பண்ணும்போது நிறைய பேருக்கு மோஷன் சிக்னஸ் வருது. ஃபைனலி இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான சொல்யூஷன்ஸை நான் பார்ட் 2 வீடியோல சொல்றேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.